Visit India's first walk-through tunnel aquarium, VGP Marine Kingdom, Chennai. இப்போ குண்டா இருக்கவங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கோ சாரி கட்டுவோம் எப்படி ப்ரோ ஒல்லியாக காட்ட முடியும்? இப்போது நம்ம இவங்களுக்கு எப்படி ட்ரே பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் ப்ளீட் நம்ம ப்ளீட் பண்ணிட்டோம் அண்ட் அதுக்கப்புறமா பேக் ப்ளீட்டும் நம்ம ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம அழகாக ப்ளீட் பண்ணி அயன் பண்ணியிருக்கோம். அயன் பண்ணிவிட்டு இங்கே நம்ம இது கொடுத்தாச்சு அண்ட் இங்கே நம்ம பின் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேருந்து பின் பண்ணும்போது இவங்க பாடியோடு சேர்த்து நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். இங்கே கொண்டு வந்து இந்த இடத்துல இவங்களோட ஃபோல்ட்ஸ் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக எல்லாருமே ப்ரீ ப்ளீட் பண்ணுற மாதிரி சாரி நான் இது வரைக்கும் ட்ரே பண்ண மாட்டேன். எப்போவுமே ஆன் ஸ்பாட்டில் ட்ரே பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு என்ன வேணும் அப்படின்றத மட்டும் நான் இது பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும் ப்ளீட் பண்ணி அயன் பண்ணிடுறேன். அயன் பண்ணிவிட்டு இங்கே மட்டும் நார்மலாக கையிலே தான் இந்த ப்ளீட்ஸ்லாம் எல்லாமே எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் நீட்டாக தான் இருக்கும். எவ்வளோ தான் நம்ம சாரீ வந்து ப்ளீட் பண்ணாலும் நீங்கள் உட்காந்து எழுந்திருக்கும் போது உங்களோட சாரீ அங்கங்கே கசங்க தான் செய்யும். ஸோ இந்த மாதிரி சப்பியாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி இன்ஸ்கர்ட் போடலாம் அப்படின்னு கேட்கும்போது நான் இவங்களுக்கு வந்து காட்டன் தான் சஜஸ்ட் பண்ணேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இவங்களுக்கு காட்டன் ஸ்கர்ட் தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ காட்டன் ஸ்கர்ட் பிளான் பண்ணுறதுனால என்ன இருக்குன்னா இப்போ இது இன்கேஸ் இவங்களுக்கு வந்து நம்ம ஷேப் வேர் பிளான் பண்ணியிருக்கோம். ஷேப் வேர் பண்ணும்போது என்ன ஆயிரும்னா இங்கேருந்து இந்த பாடி வரைக்கும் டைட்டாக இருக்கும், இங்கே ரொம்ப லீனாக இருக்கும். ஆனால் இப்போ இவங்களுக்கு காட்டன் ஸ்கர்ட் தான் நம்ம யூஸ் பண்ணதுனால ஈவனாக இருக்காங்க பார்க்குறதுக்கு. அண்ட் எந்த இடத்துல நம்ம கட் கொடுக்கணுமோ அந்த இடத்துல மட்டும் கட் கொடுத்து இந்த ஒட்டியான இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணதுனால இவங்களோட பாடியோட ஷேப்பில் வந்து ஒரு வித்தியாசமான ஷேப் எதுவும் இல்லை. லைக் ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குது இந்த லுக் பார்க்குறதுக்கு. ஸோ இன்கேஸ் ஸ்லிம்மாக இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம காட்டன் ஸ்கர்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த காட்டன் ஸ்கர்ட் நம்ம யூஸ் பண்ணி டை பண்ணும்போது எக்ஸ்ட்ராஸ் நிறையா வரும். ஸோ ஜப்பியாக இருக்கிறவங்களுக்கு நம்ம சைஸஸ் பார்த்து நம்ம எடுக்க முடியும். அவங்களுக்கு வந்து மீடியமோ இல்லை ஸ்மாலோ அந்த மாதிரி போகும்போது சேலஞ்சிங் நம்ம நிறையா ஃபேஸ் பண்ணோம். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஷேப் இயர் போயிட்டு இந்த மாதிரி சப்பியாக இருக்கவங்களுக்கு காட்டன் போகும்போது நமக்கு வேணுங்கிற அளவுக்கு எக்ஸ்பேண்டும் பண்ணிக்கலாம், கம்மியும் பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஆக்சுவலாக நீங்கள் இந்த பக்கம் சாரீ ட்ரை பண்ணுறீங்க, இந்த பக்கம் கொண்டு வரும்போது நீங்கள் இந்த பக்கத்தில் டை பண்ணி நீங்கள் பின்னாடி எடுத்து விட்டுக்கலாம், இல்லைனா ஃப்ரண்ட்டில் கூட வச்சுக்கலாம். இன்கேஸ் உங்களோட சாரியோட லென்த் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் சாரியோட ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த ஃப்ரண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இல்லை. ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்த நீங்கள் இழுத்து பின் பண்ணும்போது இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஷேப் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆயிரும். ஸோ இந்த ஃபோல்ட்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது பார்க்குறதுக்கே ஒரு நீட்டாக இருக்கும். அண்ட் கீழேயுமே பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்காமல் ஸ்ட்ரெயிட்டாக அவங்களுக்கு ஒரு நீட்டான ஒரு லுக் கொடுக்குது இந்த மாதிரி நீங்கள் ஸ்கர்ட் யூஸ் பண்ணும்போது. ஸோ சப்பியாக இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி நீங்கள் காட்டன் ஸ்கர்ட்டே ப்ரிஃபர் பண்ணலாம். நீங்கள் பாடிக்கானு இல்லைனா இந்த மாதிரி தான் போகணும் அப்படின்ட்டு இல்லை. ஸோ ஒரு ப்ராப்பராக ஒரு சாரீ கட்டும் போது பின் வந்து எப்படி குத்தலாம், ஸோ எந்தெந்த இடத்துல குத்தலாம்ங்கிறத சொல்லுங்கள். ஸோ எப்போ ஒரு ப்ரொசீஜர் நம்ம சாரீ கட்டும் போதுமே வந்து நிறைய பின்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும் தேவையே இல்லை. நம்ம இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு 3 to 4 பின்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு பின் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் இன்னொரு நீங்கள் செக்யூர் பண்ணால் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு சென்டரில் ஒரு பின் யூஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களோட ப்ளீட் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பின் பண்ணியிருக்கேன். மொத்தமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ பின்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஓவராக பின்ஸ் நம்ம யூஸ் பண்ண அவசியமே இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு இந்த சாரியோட இந்த இடத்த வந்து உங்களுக்கு லூஸாக இருக்குது, இங்கேருந்து நீங்கள் கரெக்டாக எடுத்துட்டீங்க, இங்கேருந்து நீங்கள் புல் பண்ணி இதை கீழே கொண்டு வந்து உங்களுடைய ஃபோல்ட்ஸ்க்கு கீழே வச்சு நீங்கள் இன்னொரு வாட்டி பின் பண்ணால் பண்ணிக்கலாம். அது வந்து இன்கேஸ் உங்களுக்கு லூஸ் ஆகுதுன்னா மட்டும், இல்லைனா உங்களுக்கு அந்த பின் கூட தேவையில்லை. ஒரு 3 to 4 பின்ஸ் யூஸ் பண்ணால் போதும். ஆக்சுவலாக நம்ம சப்பியாக இருக்கிறவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஷேப் வியர் போகிறத விட காட்டன் இன்ஸ்கர்ட் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களை ஈவனாக காட்ட முடியும். ஸோ நான் இவங்களுக்கு வந்து நான் ஆக்சுவலாக என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா காட்டன் ஸ்கர்ட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இவங்களுக்கு வந்து பாடி ஷேப் வேர் வந்து யூஸ் பண்ணலை. ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கிறத சொல்லலாம். ஸோ ஆக்சுவலாக இவ்வளோ நாள் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி போகணும் அப்படின்றதுக்காக நானுமே ஷேப் வேர்ஸ் தான் ரேண்டமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு சாரீ வேர் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். எல்லா அக்கேஷனுக்கும் சாரீஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி நான் இந்த ஸ்கர்ட் காட்டன் வந்து இவங்க கொடுக்கும் போதே நான் வந்து இந்த ஸ்கர்ட் தான் போடணுமா அப்படின்னு ஒரு இதோடு தான் நான் வாங்கினேன். பட் ஸ்டில் இவ்வளோ நேரம் நான் வேர் பண்ணியிருக்கேன். இவ்வளோ நேரம் இருக்கும், ஆல்மோஸ்ட் 2-3 ஹவர்ஸ் க்ராஸ் பண்ணிட்டோம். எனக்கு எந்த விதமான அந்த ஸ்வெட் ஃபீல் எதுவுமே எனக்கு ஃபீல் ஆகலை. ரொம்ப கம்ஃபர்டபுளாக நான் ஃபீல் பண்ணுறேன் ஸ்பெசிஃபிக்காக. அண்ட் எனக்குமே லைக் சாரீ கட்ட நம்ம நினைப்போல, ஈவன் உண்மையில நான் சப்பியாக ஃபேட்டாக இருக்கவங்க எப்போவுமே கொஞ்சம் யோசிப்போம், லைக் எப்படி கட்டினா இங்கே ஆக்வர்டாக இருக்குமோ அங்கே அப்படி கொஞ்சம் சின்ன சின்ன கன்சர்ன்ஸ் இருக்கும். பட் இன்றைக்கி நான் கட்டும் போது இந்த ஸ்கர்ட் போட்டு நான் அப்படி ஃபீல் பண்ணும்போது ஓகே நெக்ஸ்ட் நான் இனிமேல் வந்துட்டு நார்மல் காட்டன் ஸ்கர்ட் தான் யூஸ் பண்ணணும். நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப க்யூட்டாக கட்டி விட்டுருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி. லைக் இன்றைக்கி ஷெல்டன் அண்ணாவோட இதில் லைக் மேக்கப் சாரீஸ் போட்டுட்டு அவங்க வந்து எனக்கு
என்னோடதுலேருந்து இந்த மாதிரி லைக் சப்பியாக இருக்கவங்களுக்கு எப்படி இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல ஐ பி வெரி ஹாப்பி. அண்ட் ஆரோ ரூட் சேனலுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நார்மலாகவே இப்போ எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அம்மா வந்து saree கட்ட போனாங்கன்னா நான் ஃபங்க்ஷனுக்கு 10 நிமிஷம் ரெடி ஆகிடுவேன். ஆனால் எங்கள் அம்மா saree கட்ட போனாங்கன்னா அந்த ஃபங்க்ஷனே முடிஞ்சிருக்கும், அதுக்கப்புறம் தான் வெளில வருவாங்க. ஸோ ஒரு saree கட்டுறதுக்கு ஏன் டைம் எடுத்துக்கிறாங்க, பட் ப்ராப்பரான டைம் எவ்வளோ எடுத்துக்கணும்? ஒன்றுமே இல்லை, இட்ஸ் அபவுட் அட்டென்ஷன். நம்ம நல்ல சாரி வேர் பண்ணியிருக்கோம், நம்ம பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கோம், நம்மளோட ஷேப்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்றத வந்து அவங்க ரொம்ப கான்ஷியஸாக இருக்கிறதுனால தான் they are taking too much of time. யார் நம்மளை பார்த்தா என்ன, நமக்கு நம்ம வீட்டில் இருக்கவங்க நம்மளை பார்த்தா போதும், இல்லை நம்மளை ரசித்தா போதும் அப்படின்றவங்களை தாண்டி இப்போ வந்து எல்லாருமே பார்க்கணும்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் தே ஆர் வெரி பர்டிகுலர் இன் ட்ரேப்பிங். அவங்களோட ஃபோல்ட்ஸ்லேருந்து அவங்களுடைய என்ன பின் பண்ணுறாங்க, பின் விசிபிளாக இருக்கக்கூடாதுன்ற வரைக்கும் இப்போ வந்துருச்சு. இப்போனா நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல போட்டுக்கிற பின் வந்து தெரியுது. ஆக்சுவலாக இந்த பின் கூட தெரியாத அளவுக்கு நிறைய இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஃபோல்டை மட்டும் எடுத்துகிட்டு கீழே பின் பண்ணிட்டோம்னா இங்கே வந்து உங்களோட பின்னே தெரியாது, அந்தளவுக்கு நிறையா மெத்தட்ஸ் வந்துருச்சு. ஸோ ரொம்ப கான்ஷியஸாக இருக்காங்க. இப்போ வந்து அம்மா கூட இப்போ கான்ஷியஸ் ஆகிட்டாங்க, நம்ம வந்து வெளியில் கிளம்பி போகும்போது இவ்வளோ நீட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதான் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்மளுமே வெளியில் போனால் கரெக்டாக இருக்கா, பியர்ட் கரெக்டாக இருக்கா, ஹேர் கரெக்டாக இருக்கா, போட்டிருக்க மேலே பார்க்குறோம்ல. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு அவங்களோட ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு கான்ஷியஸ்னஸ். இப்போ பெண்கள்னாலே ஒரு ஸ்பெஷல். ஓகே, இப்போ ஏன்னா மேக்ஸிமம் இப்போ ஃபேஷனாக ஒரு saree வந்திருக்குன்னா அந்த ஆஃப் சாரின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ட்ரெண்டிங்காக போது நிறைய பேர் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அது நார்மல் சாரிக்கும் ஆஃப் சாரிக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் இது பண்ணுறீங்க? ஹாஃப் சாரி தாங்க நம்ம ட்ரெடிஷன், அது இப்போல்லாம் வரல, அது காலகாலம். இப்போ தான் அவங்க ட்ரெண்டிங்காக இப்போ இருக்கிற யூத்ஸ் வந்து ட்ரெண்டிங்காக வந்து ஆமாம், ட்ரெண்டிங்காக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஹாஃப் சாரி வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். கீழே ஒரு ஸ்கர்ட்டு, மேலே ஒரு ப்ளவுஸு, அப்படியே அந்த தாவணி மட்டும் மேலே போட்டால் போதும். அண்ட் அது ப்ளீட் பண்ணுறதுக்கும் ஈஸி அண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் இல்லை. ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. ஸோ அதனால் எல்லோரும் இப்போ அதை திருப்பியும் ட்ரெண்டு கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்னேகா மாமா இன்ஸ்பிரேஷனாக வச்சு ஹாஃப் சாரீஸ்லாம் பல்லாங்குழி சாங்லாம் பார்த்துருப்பீங்க. அண்ட் அந்த காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கல்யாணம் ஆகாதவங்க எல்லாருமே ஹாஃப் சாரி தான் வேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதுவே இருந்துச்சு. ஸோ வயசுக்கு வந்துட்டாங்க, அவங்களுக்கு பூப்பணித நீராட்டு விழா முடிஞ்சிருச்சுன்னா ஃப்ரம் தட் மொமெண்ட் டு தேர் மேரேஜ் அவங்க வந்து ஹாஃப் சாரீஸ் மட்டும் தான் கட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஹாஃப் சாரீஸ் இஸ் ஸோ ஸ்பெஷல். சவுத்தில் இப்போ திருநெல்வேலி எங்கள் ஊர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கே வந்து தாவணி போட்டுட்டு தான் வரணும் 11th 12th பொண்ணுங்க. ஸோ யூனிஃபார்மே வந்து ஹாஃப் சாரீ வந்து அப்படி தான் இருக்கும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அப்போ என்ன பண்ணுறது, சின்ன பசங்க எல்லாருமே அக்கா அப்படின்னு கூப்பிடுவாங்க, ஒரு மரியாதை இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹாஃப் சாரிக்கு ஒரு தனி மரியாதை இருக்குது. அண்ட் இப்போ அது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கும் போது பயங்கர ஹாப்பியாக இருக்குது. Visit India's first walk-through tunnel aquarium, VGP Marine Kingdom, Chennai.